ஹாய் வணக்கம். திஸ் இஸ் ஹாரா. எனக்கு அதிரசம் பயங்கரமாக சொதப்புச்சு. ஆனால் இந்த வருஷம் இல்லை, போன வருஷம். இந்த வருஷம் நான் சில டிப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக பண்ணேன். எப்படி பண்ணேன்றதை சொல்கிறேன் வாங்க. 2 டிப்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரிசி வாங்கும்போதே நம்ம குண்டு பச்சரிசி, மாவு பச்சரிசி எது வேணாலும் வாங்கலாம். ஆனால் நீங்கள் வெயிட் தான் போட்டு வாங்கிட்டு வரணும். பிகாஸ் நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோன்னா, வீட்டுக்கு வந்து டம்ளர்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுல்லையோ அளந்து போடுவோம். அது மாதிரி பண்ணாமல் வெயிட் போட்டு 1 கிலோ 3/4 கிலோ வெல்லம் அப்படின்னு வாங்கிட்டு வர்றது பெட்டர். ஸோ அரிசியை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா உணர விடுங்க. கையில் தொட்டு பார்த்தோன்னா 4-5 அரிசியாவது ஒட்டணும். அந்த பதம் வந்தோன்னே நான் மிக்சியில் தான் அரைச்சேன். ஒரு 3 பேட்ச் அரைச்சேன். அரைக்கும் போதே ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு அரைச்சி மாவை நல்லா சலித்து மூடி வச்சுட்டேன், அந்த ஈரப்பதம் காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக. தென் வெள்ளைக்கட்டி, இதுதான் இங்கே செகண்ட் டிப். வெள்ளைக்கட்டியை நல்லா இடிச்சுக்கிட்டு தண்ணி நம்ம எடுத்தோடனே அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ஷேக் கொடுங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஷேக் கொடுக்கும்போதே குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணி வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஊற்றுங்க. ஏன்னா அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து கெட்டியாகவே ஆகாது, தண்ணியாகவே தான் இருக்கும். நம்ம உருண்டை பிடிச்சாலும் உங்களுக்கு வழுக்கிட்டு மாவு போகும். ஸோ தண்ணி ஊற்றுற இடத்துல கொஞ்சம் கான்ஷியஸாக ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் மட்டுமே அதிகமான தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றிடாதீங்க, இவ்வளோ வெல்லத்துக்கு இவ்வளோ தண்ணி அப்படின்னு. ஸோ கான்ஷியஸாக இருங்க. தென் பாகு நல்ல தக்காளி பதத்துக்கு இல்லைன்னா உருட்டுற பதத்துக்கு வர்ற வரைக்கும் காய்ச்சுங்க. தேவைப்பட்டால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. காய்ச்சிட்டு உள்ளுக்குள்ளே மாவு வந்து அமுக்கி வச்சுருப்போம்ல, கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகில் தூவி விடுங்க. தூவி விட்டு துடுப்பு வச்சோ கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஆள் தூவணும், ஒரு ஆள் கிண்டணும். சுற்றாமல் பத்திரமா கிண்டுங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதம் கிடச்சிரும். அதை ஒரு துணியை போட்டு மூடி வைங்க. மூடி வச்சாதான் உங்களுக்கு வேர்வை கீழே இறங்காது. துணியை வந்து 2-3 டேஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரெடியாக இருக்கும். மிதமான சூட்டில் போட்டு எடுங்க, இல்லைன்னா வெளியில் சீக்கிரம் டார்க் ஆகிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். வேறு எந்த டவுட், வேறு எந்த சொதப்பல்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.